ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். 6 முட்டை எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சிடலாம். முட்டை ஊறுகாய் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்சர் ஜாரில் 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். மூணு தக்காளி, 20 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன். இந்த மசாலா தான் இந்த முட்டை ஊறுகாய்க்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். மசாலாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பிக்கிள் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பிக்கிள் மசாலாவை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை, கறிவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு, மஞ்சள் உப்புலாம் இந்த ஆயிலில் நல்லா கலந்து விட்டாச்சு. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து விட்டுடுறேன். தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். முட்டை ஊறுகாய்க்கு மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகாய்த்தூள்லாம் கரிஞ்சிடக்கூடாது. சிம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை ஆட் பண்ணிடலாம். இந்த மிளகாயோட மசாலா விழுதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மசாலா வாசனைலாம் போயிட்டு ஆயில் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வேக வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிக்கிள் மசாலாவோட எக்கை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போவே எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஆயிலெலாம் பிரிஞ்சு வரணும், வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, முட்டை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா சாப்பிட அப்படியே ஊறுகாய் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.